சிம்பிளாக 10 நிமிஷத்தில் மசாலா சித்திரன்னா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் தேங்காய் 1/4 கப், அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் இதை தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச ரைஸில் உப்பு எண்ணெயை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயை ஊற்றிட்டு பேனில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட், அதுக்கப்புறமா வேக வச்ச ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான மசாலா சித்திரனா ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்குக்கு ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 உருளைக்கிழங்கை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அயன் கடாயில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.